Dear 10th standard students, in statistics and probability, example 8.23, a die is rolled and a coin is tossed. Die roll பண்றாங்க, coin toss பண்றாங்க. Find the probability that dice show an odd number and the coin shows an head. இங்க பாருங்க, ஒரு die first தூக்கி போட்டிருக்கிறாங்க, அப்புறமேட்டு ஒரு காயின் போட்டிருக்காங்க. டை அப்படின்னா 1 2 3 4 5 6 தான் டையில் வரும். ஒரு காயின் தூக்கி போட்டாங்கன்னா 8 டெயில். ஒரு ட்ரீ டயக்ராம் மாதிரி போடுற சாம்பிள் ஸ்பேஸ் எதுக்காக 8 டெயில். ஒரு காயின் போட்டாங்கன்னா 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 8 டெயில். அப்போது இதில் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வர வாய்ப்பு இருக்குதுன்னா, ஒரு டையையும் ஒரு காயினும் தூக்கி போட்டால் சில பேருக்கு நம்பர் 1 ஹெச் வரும், அல்லது நம்பர் 1 டெயில் வரும், நம்பர் 2 ஹெச் வரும், அல்லது நம்பர் 2 டெயில் கூட வரலாம், நம்பர் 3 ஹெச் வரலாம், நம்பர் 3 டெயில் வரலாம், நம்பர் 4 வந்துட்டு அப்புறம் ஹெட் விழலாம், நம்பர் 4 வந்துட்டு டெயில் வரலாம், நம்பர் 5 வந்துட்டு ஹெட் வரலாம், நம்பர் 5 வந்துட்டு டெயில் வரலாம், நம்பர் 6 வந்துட்டு ஹெட் வரலாம், நம்பர் 6 வந்துட்டு டெயில் வரலாம். இவ்வளோ ஆன்சர்ஸ் வாய்ப்பு இருக்குது. இவனை யோசனை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் ஒரு டை போடுறீங்க, இந்த பக்கம் ஒரு காயின் போடுறீங்க. ஒரு டையை தூக்கி போடும்பொழுது இந்த டையில் 1 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். காயின் தூக்கி போடுறீங்க, ஹெட்டு வரலாம். அப்போ 1 ஹெட்டு யாருக்காவது வரலாம். சில பேருக்கு 6 விழலாம், 6 விழுந்துட்டு டெயில் விழலாம், அப்போ இது விழலாம். அப்போது 2 வித்தியாசமான ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் த்ரோ பண்ணியிருக்கீங்க. ஒரு பக்கம் காயின், ஒரு பக்கம் டை. ஒரு பக்கம் காயின் தூக்கி போடும்போது 8 விழலாம், டெய்லு விழலாம். அப்போ வித்தியாசமான ஆன்சர். இந்த பக்கம் தூக்கி போடும்போது நம்பர்ஸ் மாற்றி மாற்றி விழலாம். அப்போ இதுதான் உங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்பு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12. n of s is equal to 12. எப்படி சார் 12 சொல்கிறீங்க? ஆக்சுவலாக காயினில் ஒரு 6 சான்ஸு, காயினில் இல்லை டையில் ஒரு 6 சான்ஸு, காயினில் ஒரு 2 சான்ஸ், 6 to 12 வரும். அதனால தான் n of s 12. ஆனால் எண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 9 10 11 12. இதுதான் உங்களுக்கு சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு டையையும் ஒரு காயினையும் தூக்கி போட்டு கீழே ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கிளாஸில் இருக்கிற எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்கன்னா, இதில் இருக்கிற ஆன்சர் எல்லோரும் மாறி மாறி சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு 4 வந்திருக்கு, 8 வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் சார் எனக்கு 6ம் 8ம் வந்திருக்கு சார் சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு 2ம் டெய்லும் வந்திருக்கு சார் சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு 4ம் டெய்லும் வந்திருக்கு சொல்லுவாங்க. மாறி 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 கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாம் இதில் இருக்கிற ஆன்சர்ஸ் தான் சொல்லுவாங்க. இதை தாண்டி யாராலையும் சொல்லவே முடியாது. 7 கமா அப்படின்னு சொல்ல முடியாது யாராலையும். ஏன்னா 7 கிடையவே கிடையாது. அதனால் 7 8லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ரைட்டா? சரி, ஃபைன். இப்போது ஏக்கு வரலாம். என்ன இதில் கேம்? அவங்களுடைய ஆசை என்னன்னா, டைஸ் ஷோஸ் அன் ஆட் நம்பர் அண்ட் அ காயின் ஷோஸ் அன் ஹெட். அப்போ அவங்க ஆசைப்படுறது ஈவெண்ட் ஆஃப் அவங்களுக்கு தேவை என்னவா? கெட்டிங் ஆட் நம்பர் இன் டை. ஆட் நம்பர் டையில் வரணும். அண்ட் ஹெட் இன் காயின். காயினில் ஹெட் வரணும். ரைட்டா? அப்போ ஆடு நம்பரும் காயினில் ஹெட் இருக்கிற மாதிரி ஆள்லாம் எடுக்கலாமா? ஆட் நம்பர் 1 இஸ் an ஆட் நம்பர். ஆனால் அவங்களுக்கு ஹெட்டு வேணும். இதோ இருக்கு பாருங்கள், ஆட் நம்பர் ஹெட்டு. இதோ ஒரு ஆட் நம்பர் ஹெட்டு. ஆட் நம்பரும் வேணும், ஹெட்டும் வேணும். ஆட் நம்பர் ஹெட்டு இது வராது, இது டெய்ல். இது ஆட் நம்பர் ஹெட்டு. அப்போது 1H வரலாம், 3H வரலாம், 5H வரலாம். இது வந்தால் தான் நீங்கள் கேமில் வின் பண்ணிங்கன்னு அர்த்தம். இது விழுந்தாலும் ஓகே. ஆட் நம்பர் ஹெட், ஆட் நம்பர் 3 இஸ் an ஆட் நம்பர், 5 இஸ் an ஆட் நம்பர். அப்போ n of a is equal to 1 2 3. 3 பேர் வருவாங்க. அவங்க கேட்டுக்குது ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ஃபார்முலா n of a by n of s. அப்போ ஆன்சர் வந்து 3 நம்மளுக்கு 3 ஆன்சர் வந்துருக்குது. டோட்டலாக 12. உங்களுக்கு n of s வந்து 12. இப்போ 3 டேபிள்ஸை கேன்சல் பண்ணிங்கன்னா your answer is 1/4 is your property. This is a chance of getting odd number with head. Okay, thank you.